பக்கத்தில் வீட்டிற்கும் என சகோதரர்கள் இங்கே என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். அவங்கள தனித்தனியாக பெயர் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருமே புகழ்பெற்ற மனிதர்கள். அவங்க யாரும் அவங்க சொன்ன குறிப்பிட்டது போல் தனி சுயநலம் காரணமாக வரவில்லை என்பதுதான் எனக்கு பெருமை. இதில் சுயநலமாக வந்திருக்கிறது நானும் பூஜா குமாரும் தான். பாக்கி எல்லாரும் வியாபாரத்துக்காக வந்திருக்கிறவங்க அங்கே என்னுடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இப்ப இந்த முயற்சியை பற்றி சொல்லும் பொழுது இது நிகழும் என்பது பல பேருக்கு தெரியும். நான் அதை கண்டுபிடிச்ச ஜீனியஸ் மாதிரி இந்த டிடிஹெச்சை கண்டுபிடிச்ச நான் தான் நினைக்காது. அது இல்லை, இது இருக்கு. செல்போன் வந்தா பேசலாங்கிறது தெரிஞ்ச ஒரு பாமரன் தான். அதை கையில் எடுத்து பேசினா சுற்றுலன்னு பயந்துட்டு பல பேர் செய்யாம இருந்தாங்க. நான் எடுத்து பேசிட்டேன், அவ்வளவுதான். அந்த பக்கத்துல இருந்து குரல் கேட்டுச்சு பேசினேன், இல்லைன்னா அதுக்கு நான் பேசிருக்கேன். இதற்கு முன்பாக நண்பர் ஒருவர் வடநாட்டில் செய்ய துவங்கி தோற்ற ஒரு முயற்சி. அவர் என்ன பண்ணாங்கிறத நான் ஒத்து கவனிச்சுட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கூழுக்கும் மீசைக்கும் ஒன்றாக ஆசைப்பட்டு விட்டார். ஸோ அவங்க ஒன்று குழு இல்லை மீசை இருந்தாரு, மீசை எடுத்துட்டு அவர் டிடிஹெச் போகல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்க எம்ஜி வாங்கிக்கிட்டார், தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட. அங்கேயும் போய் கொடுத்தது இவங்க எங்க இந்த இது என்ன, இதுல என்ன பிழை அப்படின்னு யோசிச்சு பார்த்தபோது, இவர்களுக்கு ஆபத்து என்பது வரும்பொழுது கண்டிப்பா குரல் கொடுக்கத்தான் செய்யலாம். நான் இந்த ஈகோ சிஸ்டத்தை கலைக்க விரும்பவில்லை. இந்த சூழல் என்னை வாழ வைத்த இந்த சூழலை கெடுத்துட்டு நான் இருக்கிறவன் இல்லை. இவங்க சொன்னாங்க விவசாயி அங்கேயே போட்டுட்டு இருக்காங்க. விவசாயிக்கு உரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும், டிராக்டர் வந்தா யூஸ் பண்ணணும். நான் பசுமாடை வச்சு பண்ணுவேன், இல்லை காலமாட்டை தான் வச்சு பண்ணுவேன் பேசிட்டு முடியாது. பசுமாடை வச்சு உழுதுட்டு அதே கரண்ட் சொல்லிட்டு இருக்கிறது எக்கானமியை நினைக்கலாம், அது மடத்தனமா கூட முடியலாம். டிராக்டர் தான் டிராக்டர் வச்சு விடுவேன், உரம் வந்தால் உரம் போட்டு பார்ப்பேன், உரத்துல விஷம் இருக்கிறது அது இல்லாம இயற்கை உரத்துக்கு போவேன். ஆனால் விவசாயி விவரம் தெரிஞ்ச விவசாயி இருக்கணுங்கிறது ஆசையுள்ள விவசாயி அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சேட்டலைட் வந்த பொழுது இங்க இருக்கிறவங்க யாராவது ஒரு 2 பேர் அப்ப எதிர் சைட்ல இருந்தா இப்ப மன்னிச்சிருக்கேன். ஏன்னா நான் அந்த ஒரு இதை நான் பாராட்ட மாட்டேன். எங்க அண்ணனே நடிச்சிருக்காரு, அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியுமா? சந்திரஹாசன் இப்ப உறுதுணையாக இருக்கிறார். சின்ன பையனா இருக்கும்போது தப்பு பண்ண நடிச்சிருக்காரு. ஆனா தப்பு பண்ணாமலே நடிச்சிருக்காங்க என்னுடைய சகோதரர்கள் சில பேர். சேட்டலைட் டெலிவிஷன் வந்த பொழுது இது வரக்கூடாது என்று பல பேர் எதிர்ப்பு குரல் தெரிவித்த போது, இது வரும், இது விஞ்ஞானம் தடுக்கக்கூடாது, நியாயத்தை தெரிந்து சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லும் தைரியம் அன்று எப்படியோ இருந்து விட்டது எனக்கு. இன்று அதனால நான் கௌரவமா தலை நிறுவனம் நிற்க முடிகிறது. அதையே தான் இப்பொழுது சொல்லுகிறேன். இது பிசகல்ல, பிழை அல்ல, குற்றம் அல்ல. இது பெரிய குற்றம் மாதிரியும் இப்ப ரொம்ப அழகா சொன்னாங்க அவர்கள் திரையரங்கக்காரர்கள் செய்திருப்பது முதலீடு, அது சொத்து. நான் செய்திருப்பது செலவு. இது விட்டா திருப்பி எடுக்க முடியாது. சோ யாருக்கு பயம் அதிகம் இருக்க வேண்டுமோ அவன் தைரியமாக தன்னுடைய பொருளை நம்பி இதை செய்திருக்கிறேன் என்றால், இது இந்த மருந்து கசக்கலாம், ஆனால் உடம்புக்கு நல்லது. யோசித்து பாருங்க. கசந்தால் அது விஷமாக இருக்கும் என்று நீங்க நினைச்சிடக்கூடாது. வேம்பு கசக்கும், பாம்புக்கு கடி கூட சரியாயிடும். இப்ப பாம்பு கடிச்சிருக்கிறது உங்களுக்கு திருட்டு வீடியோல பாம்பு கடிச்சிருக்கு. இதுக்கு வேப்ப இல்லை உடைக்கலாம், உடைக்காம போகலாம். ஆனா இது வேப்ப இலையை தப்பு சொல்லாதீங்க. அந்த விஷம் எவ்வளவு பயந்திருக்கிறது என்பதை பொறுத்ததுதான் இந்த வெற்றியின் விவரம் தெரியும். தவிர இதை அப்படியே காப்பிடிச்சு உடனே எடுத்துருவாங்க அப்படின்னு பயப்படுறவங்க இதுவரை செய்ததை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட நமக்கு என்ன வருமானம் வருதோ அதற்கு நிகரான வருமானத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பத்தி கவலைப்படல. அதுக்கப்புறம் சேட்டலைட், டிவிடி எல்லாம் வந்துருச்சு. இண்டஸ்ட்ரியும் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. இந்த தியேட்டர் மூடுவதற்கு காரணம், நான் ரொம்ப நாள் 40 வருஷமா தியேட்டர் மூடிட்டாங்கன்னு சொல்ற கதை கேட்டுட்டே இருக்கேன்.
சரியில்லாத தேட்டர் மூடத்தான் சொல்லுவோம். கோவிலே சில நேரத்துல கூப்பிடுறது இல்லை. பக்தர்கள் இருக்கும் இந்த ஊர்ல கோவில சரி இந்த கோவில் தான் நான் மகிமைன்னு சொல்றாங்கல்ல, அது என்ன? அவங்களுக்கு வேண்டியது அங்கே கிடைப்பதாக நம்புகிறார்கள். நல்ல அரங்கங்கள் ஆரோக்கியமாக நடத்த வேண்டும், நல்லா இருக்கணும், பாத்ரூம் நல்லா இருக்கணும், சீட்டு நல்லா இருக்கணும், வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் நன்றாக இருக்கணும். அப்படி இருக்கும் தேட்டர்கள் மூடப்பட்டதாக நாம் கேள்விப்படவில்லை. சரியில்லாத தேட்டர்கள் மூடிவிட்டார்கள். அதுக்கு சான்று இங்க இருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லுவாங்க. அது நடந்துகிட்டே இருக்கும். நானும் நல்லா நடிக்கலைன்னா வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க, படம் ஓடலைன்னாலும் வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. இது எல்லாருக்கும் நிகழ்வு. அதை காரணமா சொல்லாதீங்க. தவிர இது உங்களுக்கு எதுவும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப சில்லியா தோணுது. இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத நான் என் தைரியத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். ஆந்திராவில் தேட்டர்கள் போட்டாங்க. இதோ இங்க தேட்டர் போட்டதை சொல்லுவாங்க. இங்க வந்திருக்கிற பல பேர் இண்டஸ்ட்ரி நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, கலைஞர் சேகரன் வந்திருக்கிறார்கள், பல நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லாருக்குமே இது நல்ல எண்ணம் என்பது இருக்கிறது. யாரும் ஒரு சிலர், அதாவது நாங்களாம் இந்த நடிகர்கள் வந்து அகில உலக கமலஹாசன் ரசிகர் மன்றம் போடுவோம். நம்ம படம் போறதே கிடையாது, நீ போடுற அந்த மாதிரி தமிழ்நாடு பூரா அந்த டைட்டில் போட்டிருக்கிறதுல எல்லாருக்கும் ஆசை. ஆனா அது எல்லாரையும் குறிக்காது. புரிஞ்சுக்கமாக நினைக்கிறேன். ஆக இப்ப அது என்னமோ எல்லாரும் குரல் கொடுத்துட்டுதான் நினைக்க வேண்டும். பலருக்கும் இதில் நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இல்லை, என்னை தண்டிக்கத்தான் செய்வீர்கள் என்று சொன்னால் குற்றம் செய்தால் அதை ஏற்றுக்குவேன். குற்றமே செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தொழில் செய்யும் உரிமையை இந்த அரசாங்கமும் குடியரசும் எனக்கு கொடுத்திருக்கிறது. இதை தடுப்பது சட்டவிரோதம். இதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வியாபாரத்தில் இப்ப வியாபாரம் என்னன்னா, இப்ப இங்க வராம அமைதியா ஒதுங்கி இருந்து வியாபாரத்தை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறார். சன் டிவி, டிபிஹெச் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இங்க டிஷ் வந்திருக்காங்க. ஏர்டெல் பார்ல நேற்றைய ஒரு விழாவில் வந்திருக்காங்க. அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது வந்திருப்பாங்க, இங்க வந்திருக்காங்க. அண்ட் வீடியோகான் யூஸா வந்திருக்காங்க. சாரி, Mr. Vikas is from Airtel. நேற்று they had a big function. அதுக்கு பிறகு ரிலையன்ஸ் இங்கு வரவில்லை. இன்னொரு புதிய கூட்டாளி இன்று சேர்ந்திருக்கிறார். அவர் ஏன் இதுவரைக்கும் சேர்ந்தார்கள் நான் சொல்லிட்டு வரேன். நாங்கள் எப்படி இந்த ஈகோ சிஸ்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இங்கே இந்த பிவிஆர் என்று ஒரு பிரைவேட் வீடியோ ரெக்கார்டிங் என்று ஒன்று இருக்கிறது. அதை டிசேபிள் பண்ணலன்னா உங்க கூட வியாபாரத்துக்கு வர மாட்டேன் என்று 3 மாதமாக நாங்கள் வாதாடி கொண்டிருக்கிறோம். முடியாது என்று சொன்னதனால் நான் டாடா ஸ்கையுடன் இது செய்யல. தவிர கமர்ஷியல் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ல போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க ஒத்துக்கல. சோ இன்று வரை அவர்களுடன் போடாமல் இருந்தோம். இவங்க எல்லாம் அதை ஒத்துக்கிட்டாங்க. இது எதனால் அது செய்யணும்னா, கமர்ஷியல் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ஸ்ல போட்ட நிறைய பேர் உட்கார்ந்து இத்தனை பேர் பார்க்கணும், அது கூடாது என்பதற்காக அதை இது டைரக்ட் ஹோம் ஒன்லி, அதுக்கு தான் அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு. அப்படித்தான் அது இருக்க வேண்டும் என்று தியேட்டரை பாதுகாப்பதற்காக மட்டுமே அதை நான் செய்தேன்.